அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கட்ராமன். லக்கண புள்ளியை பற்றி பேச போகிறோம். லக்கண புள்ளிங்கிறதுனா என்ன? லக்கண புள்ளிங்கிறது ஒவ்வொருத்தரும் பிறக்கும் நேரத்தை வைத்து அவர்களுடைய லக்கணங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். உதாரணமாக மேசம், ரிஷபம், இதனம் இப்படி ஏதோ ஒரு லக்கணத்தில் நாம் நம்முடைய பிறந்த நேரத்தை அடிப்படையில் வச்சு நமக்கு வரோம். அந்த லக்கணம் விழக்கூடிய டிகிரி எந்த நட்சத்திரத்தில் விழுகிறது, அந்த நட்சத்திரத்தை சார்ந்த குணநலன்கள் சார்ந்த அடிப்படை அம்சங்களை பெற்றவராக அந்த ஜாதகர் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ உதாரணமாக மேசலக்கணம், கேது நட்சத்திரத்தை அவர் பெற்றவராக இருக்கிறார். கேது அஸ்வினி. இப்போ அஸ்வினி எங்கெல்லாம் இருக்குது? கேது நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குது? அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரமும் மேசம், சிம்மம், தனுசில் இருக்குது. ஸோ 3மே கேதுவை பிரதானமாக பெற்றவர்கள். ஸோ கேது நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது மெலிந்த தேகம், சின்ன தலை, வித்தியாசமான உடல் அமைப்புகளை கொண்டவர்கள், அதிகம் பேச மாட்டாங்க. ஆனால் உள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு நியாயவானாகவும் இருப்பார்கள். அவர் வாங்கியிருக்கிற வீடுகளை பொறுத்து அவருடைய தன்மைகள் கூடவோ குறைவோ வரும். ஸோ இதன் அடிப்படையில் அந்த லக்கணப்புள்ளியை வச்சு அவருடைய உடல் அமைப்பு நிலைகளை நாம் சார்பாக தெரிந்து கொள்ள முடியும். அதை அடிப்படையில் நாம் அவருடைய அடிப்படை திங்கிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதன் ரீதியாக நாம் அவர்களுக்கு நடைபெறக்கூடிய தசாபத்திகளை வைத்து பலன்களை நாம் பார்க்கலாம். சரிங்களா?